இன்றைய தலைப்பு முதலும் முடிவும். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? யாத்திராகமம் 15:15. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உயிருள்ளவைகளையும் உயிரில்லாதவைகளையும் குறித்து நாம் ஒப்பிட்டு பேசுவோம். ஆனால் ஒப்பிட முடியாத ஒப்பில்லாதவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எப்படிப்பட்டது என்பதை எரேமியா தீர்க்கதரிசி இந்த வசனத்தின் மூலம் எடுத்துரைக்கிறார். நம்முடைய கர்த்தருக்கு நிகரானவர் எவருமே இல்லை. எல் ஷடாய் என்னும் நாமம் கொண்ட சர்வ வல்லமையுள்ள தேவனவர். நம் தேவனுடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வியாதிகள் நீக்கும், விடுதலைகளை அருளும் வல்லமையுள்ள நாமம். ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவரும், அல்பாவும் ஒமேகாவும், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான வல்லமையுள்ள நாமத்தை உடையவர். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பம், 10,000களில் சிறந்தவர், நிகரில்லாத நேசர். படைப்பிலும் பேரிடரிலும் அவருடைய வல்லமை. தேவன் வானத்தையும் பூமியையும் வார்த்தையினாலே உண்டு பண்ணினார். அவருடைய படைப்புகளையே ஞானிகளாலும் மற்றெந்த மனுஷராலும் ஆராய்ந்து அறிய முடியவில்லை. அப்படியானால் பெரிதும் வல்லமையுள்ள தேவனை நாம் யாருக்கு ஒப்பிடக்கூடும்? நோவாவின் காலத்தில் ஏற்பட்டது போல தேவ கோபத்தினாலும் மனுஷனுடைய பாவத்தினாலும் ஏற்படும் இயற்கை பேரிடர்களையும் கொள்ளை நோய்களையும் தடுத்து நிறுத்த எவரால் கூடும்? அதை முன்னறிவும் யார்? வியாதிகள் நோய்களில் இருந்து வார்த்தையினால் விடுதலை அளிக்க மனுஷரால் கூடுமோ? ஆனால் தேவன் அவருடைய வார்த்தையினால் அநேகரை குணமாக்கினார் அல்லவா? நாம் அவரை யாருக்கு ஒப்பிடுவோம்? எல்லா ஜீவன்களிலும் பயப்படத்தக்கவர் இவரே. பூமியின் ராஜாக்களானாலும் பிரபுக்களானாலும் தேவனுக்கு பயந்து நடுங்க வேண்டும். இத்தகைய வல்லமையுள்ள தேவனை நம்முடைய வாழ்வில் வரவழைப்போம். எவருக்கும் ஒப்பில்லாத தேவனோடு ஒப்புரவாகுவோம். நிகரில்லாத தேவனோடு நித்தியத்தை கழிப்போம்.